Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு மக்காச்சோளத்தை வச்சு பனியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முன்னாடி நீங்க எங்களோட வீடியோஸை புதுசா பார்க்குறீங்க அப்படினா ஆதிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கப் மக்காச்சோளத்தை ஊற வச்சிருக்கேன். இது வந்து 8 மணி நேரம் ஊறணும். அதனால நான் முன்னத்த நாள் நைட்டே ஊற வச்சிட்டேன். இன்னொரு பவுல்ல 1 கப் பச்சரிசி, நம்ம புழுங்கல் அரிசி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பச்சரிசி யூஸ் பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிறக்காக. இதையும் 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு பவுலில் 1/2 கப் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இந்த ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இது தண்ணி சேர்த்துட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது எல்லாமே ஊறிடுச்சு. வாஷ் பண்ணிவிட்டு கிரைண்டரில் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். முதல்ல உளுந்து வெந்தயம் ரெண்டையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது வந்து கொஞ்சம் லைட்டாக கொரன்னு அரைச்சதும் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வரும்போது கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஆட்டிக்கலாம். ஒட்டுக்கா தண்ணி சேர்த்துக்கூடாது, அப்படி சேர்த்துனா நீத்து போன மாதிரி ஆயிரும். இப்போ அரிசி உளுந்து ரெண்டுமே ஓரளவுக்கு கொரன்னு அரைச்சாச்சு. இதில் நம்ம ஊற வச்ச மக்காச்சோளத்தை சேர்த்துக்கலாம். மக்காச்சோளம் சேர்த்ததும் கொஞ்சமாக கைவிட்டு தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா மக்காச்சோளமும் நல்லா அரைப்படும். இப்போ கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ மாவை நம்ம தோண்டி எடுத்துடலாம். இந்த மாவு வந்து 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் புளிக்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 8 மணி நேரம் புளிச்சிருச்சு. நான் பனியாரம் ஊற்றுறதுக்கு தேவையான மாவை ஒரு பவுலில் எடுத்துட்டேன். பனியாரம் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. வெங்காயம் வதக்கி கொட்டினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக கடுகு, 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது வதங்கினதும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வெங்காயம் வதக்குனதை மாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ பனியாரம் ஊற்றிடலாம். பனியாரக்கல் சூடானதும் எல்லா குழிகள்லையும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த மாவை ஒரு கரண்டியாக எடுத்து சேர்த்துடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுடலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்ச எல்லா மாவுலையும் பனியாரம் ஊற்றி எடுத்துடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான பனியாரம் ரெடி. இது வந்து தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி, கார சட்னி கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எங்களோட வீடியோஸை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.